ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீடும் நலமும். டெக்னாலஜியும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் மாற மாற நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸும் அதனுடைய தேவையும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஹோம் அப்ளையன்ஸில் ஏற்படுற சின்ன சின்ன ரிப்பேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான மற்ற இன்னோவேட்டிவான விஷயத்தை பற்றி தான் இந்த ப்ரோக்ராமில் வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜ் கூலிங் ஆகலைன்ற கம்ப்ளைண்ட், அதாவது ஃப்ரிட்ஜுக்கு தேவையான சப்ளை எல்லாமே ப்ராப்பராக இருந்தும் ஈவன் ஃப்ரிட்ஜோட டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லைட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, பட் கூலிங் மட்டும் ஆகலைன்ற கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃப்ரிட்ஜுக்கு தேவையான பவர் சப்ளை எல்லாம் ப்ராப்பராக இருந்தும் கூலிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் கம்ப்ரெசர் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதா தான் இருக்கும். கம்ப்ரெசர் மற்றும் ஃப்ரிட்ஜோட மெக்கானிசம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கம்ப்ரெசர் அப்படின்றது ஃப்ரிட்ஜோட பாட்டமில் அவைலபிளாக இருக்கிறது. ஸோ விசிபிலிட்டிக்காக நான் ஃப்ரிட்ஜை டவுன்வர்ட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் கம்ப்ரெசர். கம்ப்ரெசர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக என்ன விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். கம்ப்ரெசர் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் கேப் மாதிரி இருக்கும். இதெல்லாம் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த கேப் ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரெசருக்கு தேவையான சில சப்போர்ட்டிங் டிவைஸ்லாம் இருக்கும். அதில் ஸ்டார்ட் ரிலேவை செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ரிலே அப்படின்றது தான் கம்ப்ரெசர் ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த ஸ்டார்ட் ரிலேயில் ப்ராப்ளம் இருந்தால் கூட கம்ப்ரெசர் ஒர்க் ஆகாது. ஸ்டார்ட் ரிலேவை செக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அன்பிளக் பண்ணிக்கோங்க. அன்பிளக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். இந்த சவுண்ட் வந்துச்சு அப்படின்னாலே ரிலே உள்ளே உடஞ்சிருக்குன்னு கன்ஃபார்ம். அண்ட் அது கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். சைடில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் ரிலே ஓப்பன் பண்ணணும். பட் எனக்கு உடஞ்சிருக்கிறதால டேரெக்டாகவே ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், தூள் தூளாக உடஞ்சிருக்கு உள்ள ரிலே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலே உடஞ்சதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஹை வோல்டேஜாக இருக்கலாம் அண்ட் ஓவர் ஹீட்டாக கூட இருக்கலாம். அதுக்கு தான் ஃப்ரிட்ஜோட பேக் சைடுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ தட் அது ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணும். ஒருவேளை ரிலேவை ஷேக் பண்ணும்போது எந்த நாய்ஸும் இல்லை அப்படின்னாக்கா அது பக்கத்துலேயே ஓஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் ஒன்று இருக்கும். அந்த பீஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர் வச்சு அவங்களே செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க. இது ரெண்டுத்துலேயுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிட்டு தான் ஆகணும். மாடல் நம்பரை சொல்லி கடையில் புது ரிலே வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ரிலே எனக்கு ஜஸ்ட் 180 rupees தான் ஆச்சு. அண்ட் இந்த ரிலே இப்படி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் ஷேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும் டிஃப்ரென்ஸ். எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது. எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி கேர்ஃபுல்லாக வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மற்ற கனெக்டிவிட்டியும் ஒரு பேசிக்காக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நான் இட்ஸ் டன். ஸ்விட்சை ஆன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இப்போ ஆன் பண்ணும்போது எனக்கு அந்த கம்ப்ரெசரோட சவுண்டு எனக்கு கேட்குது. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது என்னால் அந்த கூலிங்கை ஃபீல் பண்ண முடியுது. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.